நிதர்சனம் டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நமக்கு புத்தாண்டு பிறக்க போகுது இல்லையா, அதனால இனிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு நான் கல்கண்டு சாதம் பண்ணலாம் அப்படின்னு ரெடி ஆகியிருக்கேன். உங்களுக்கு இந்த கல்கண்டு சாதத்தை நான் கொஞ்சமாக பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அது எப்படி எவ்வளவு பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. நான் ஜீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறேன். நீங்கள் பொன்னி ரைஸ் கூட எடுத்துக்கோங்க. நல்ல 1க்கு 3 4 அளவில் கூட வச்சு நல்லா குழைய விட்டுருங்க. இந்த அரிசி வாசனையாக இருக்கும், குழைவாக இருக்கும். அதுக்கு தான் நான் இந்த அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி என்ன எடுக்கணும்னு தோணுதோ பொன்னி பச்சரிசி கூட எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி போட்டேங்க. நான் பால் ஊற்ற போகிறேன். இப்போது 2 டம்ளர் பால் ஊற்றிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1க்கு 4 தண்ணி வச்சுருக்கேன். நல்லா குழையட்டும். குக்கரை மூடியை போட்டுட்டு நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம். வேகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம அரிசி வச்சுட்டோம். குக்கரில் வெந்து இருக்குது, அது வேகட்டும். இந்த பாருங்களேன், முந்திரி திராட்சை. நம்ம கல்கண்டு 1க்கு 1 டம்ளருக்கு 4 போடுவாங்க. நான் கொஞ்சம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் நான் 3 எடுத்து வச்சுருக்கேன். நெய், இந்த பாருங்கள், ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வேகட்டும். வெந்த பிறகு நம்ம இறக்கி இதையெல்லாம் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ விசில் வந்துருச்சுங்க, 4 விசில் வந்துருச்சு. நம்ம இப்போ இறக்கி வச்சுட்டு திருப்பி நான் காமிக்கிறேன். இப்போது விசில் சரியாக போயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துட்டோம். இப்போது நம்ம திறந்துட்டு நம்ம அந்த கல்கண்டு போட்டு அதையெல்லாம் பண்ணலாம். பாருங்க, நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ நான் கல்கண்டை போட போகிறேன். கொஞ்சம் நம்ம நெய் போட்டுக்கலாம். அப்புறம் திருப்பி நம்ம இந்த முந்திரி திராட்சை அதெல்லாம் வறுத்து போட்டு மாற்றி ஏலக்காய் போட்டு காமிக்கிறேன். பாருங்க, நம்ம இந்த முந்திரி திராட்சை அதெல்லாம் போட்டு காமிக்கிறேன். இது பார்த்தீங்களா, நம்ம தாராளமாக போடுவோம். நம்ம தானே போட்டிருக்கிறேன், முந்திரி போட்டிருக்கிறேன், நிறைய தான் போட்டிருக்கிறேன். இன்னும் கூட போடுவோம். சரிங்களா, இது கொஞ்சம் இதாகட்டும். திராட்சையும் போடலாம். பாருங்க, திராட்சையும் போட்டேன். இப்போ முந்திரி திராட்சை ரெண்டையும் அதில் ஊற்றிடலாம். ஏலக்காவை போட்டுருவோம். இந்த பாருங்களேன், இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். நல்லா ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்குது. நம்மளுடைய புத்தாண்டு இதுபோல் எல்லாருக்கும் நல்ல புத்தாண்டா, நல்ல இயற்கை வளங்கள், மன வளங்கள், உடல் நலங்கள் எல்லாம் பெற்று. இந்த பாருங்களேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நம்ம கல்கண்டு சாதம் நம்ம புத்தாண்டுக்கு இந்த கல்கண்டு சாதத்தை பண்ணி உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணுன்றதான் இப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்ல உடல்நலம் பெற்று, செல்வம் பெற்று, நல்ல வளங்கள் பெற்று, நல்லபடியாக அனைத்து வளங்களோடு வாழணும்னு வாழ்த்துக்கிறேன். பெரியவங்களெல்லாம் வணங்கிக்கிறேன். வாழ்த்துக்கள்ங்க. இப்போது நிதர்சனம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிதர்சனம் சேனல் பெரியவங்களை வணங்குது, சின்னவங்களை வாழ்த்துது. புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.